சவுண்டே சார் சவுண்ட் இல்லாமல் எடுத்து ரைட் ஸ்டார்ட் நைஸ் குட் ப்ரே ஹேண்ட் இஸ் பேஷன் hello stand position is asana this asana name samaskriti asana samaskriti building pillar 4 body pillar 2 somebody standing here this position you want full weight here இந்த மாதிரி என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஸ்மைல் கார்ட் ப்ராப்ளம் ஒரு நேரா நிக்கணும் நேரா பார்க்கணும் நேரா பேசணும் இது ஒரு முத்ரா இது வந்து நமஸ்கார முத்ரா நம்ம ரைட்ல பிளஸ் மைனஸ் ரெண்டு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு மன அமைதியாகும் அதுதான் அந்த ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து யோகா இருக்கு யோகாசனா இருக்கு மறைமுகமாக இந்த மாதிரி கொண்டு வரணும் இந்த மாதிரி இருந்தாலும் அமைதியாக சார்ஜ் கிடைக்கணும் பாடி பிபி நார்மல் ஆகும் அதனால இந்த மாதிரி இப்படி எல்லாமே வேலை செய்யும் ஃபுல்லாக கிடைக்கும் ஓகே close your eyes om vasvaha tattaido renyam bhargo devasya dhimahi dhiyo yonat surya இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்தவரை உதவியாக வாழ்வேன் அடியின் எண்ணத்தாலும் செயலாலும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் நன்மையை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் Thank you. Great. Hello. Good name? Hi. இந்த மாதிரி எப்பவுமே இருக்கக்கூடாது. ஹலோ நம்மளோட பாடியில் இந்த பிரெயின் லங்ஸ் ஸ்டமக் லிவர் ஸ்பிளீன் பேன்க்ரியாஸ் கிட்னி இந்த மாதிரி எல்லா உறுப்புமே நம்மளுடைய கையிலையும் பார்க்கணும் கட்டவரில் பிரெயினுடைய பாயிண்ட் சில பேர் கேள்வி கேட்பாங்க பிரெயின் எங்கே இருக்குது இந்த நேரம் கட்டவரில் எப்படி சுவிட்ச் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஃபேன் எங்கே இருக்குது சுவிட்ச் அங்கே போட ஓடு இல்லையா அது மாதிரி இங்கே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் பிரெயின் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சித்தர் பெருமக்கள் மறைமுகமாக இந்த மாதிரி ஊட்டுற சிஸ்டம் பண்ணுவாங்க எதையாவது ஊட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்டில் டச் ஆகும் இல்லையா அப்போ பிரெயின் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் பணம் முன்னிலைப்படும் இப்படி நினைக்கிற மாதிரி சாதிக்க முடியும் ஆனால் அது தேவையில்லை அந்த மாதிரி அந்த மற்ற மாநிலம் தேவை கையை ப்ரெஸ் பண்ணாலே அது வேலை செய்யும் நான் சில பேர் தெரியாமலே விட்றாங்க என்ன எப்படி வேலை செய்யுதுன்னா நாங்கள் அதுக்காக படித்ததால் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ப்ரெஸ் பண்ணும்போது பிரெயின் அட்டென்ஷன் கிடைக்கும் இது பேர் ஞானம் கிடைக்கும் இது எனி டைம் செஞ்சே இருக்கும் கிளாஸில் கவனிக்கும் போது செய்யலாம் எப்போ ஒன்றா செஞ்சே இல்லை இந்த முத்திரா மட்டும் எஸ்பெஷலி சில முத்திராமா அந்த டைம் இருக்குது அது நான் சொல்லித்தரோம் இப்போ என்ன செய்யணும்னா அந்த மாதிரி பிரெயின் பாயிண்டிங் இருக்குது ஹார்ட் பாயிண்ட் இருக்குது நான் ஹார்ட் பாயிண்ட் சொல்கிறோம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அதை காப்பாற்றலாம் ஹாஸ்பிட்டல் போக தேவை காப்பாற்ற நீங்கள்லாம் இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட் தான் சொல்லித்தராங்க அட்டாக் வந்தவங்க இறக்கவே முடியாது அந்த ப்ரெஸ் பண்ணால் போதும் அவங்க அந்த கலையை கற்றுக்கிட்டீங்கன்னா அவனை சாப்பிடுறாங்க கையில் அந்த பாயிண்ட் வருமா அந்த மாதிரி இந்த கையில் எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கை வலிக்கிற மாதிரி கிளாப் பண்ணால்
அந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையும் பிரைன், பிட்யூட்டரி, பீனியல், ஹைபோதலாமஸ், கிட்னி, லிவர் எல்லா ஆர்கனும் உடனடியாக சக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி என்னென்ன, கை விழிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 100 முறை கிளாப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது. சப்போஸ் நோய் இருந்தாலும் தானாகவே மருந்து எடுக்காமல் குணமாயிடும். ஆனால் அதை எப்படி கிளாப் பண்ணணும்னா சிரிச்சு கிளாப் பண்ணணும், சந்தோஷமாக ஹாப்பியாக. சும்மா ஒரு வெறுப்பாக கிளாப் பண்ணால் வேலை செய்யும். சில பேர் வந்து யாராவது கை தட்டணும்னா கை தட்ட மாட்டாங்க, வீட்டுக்கு போய் நான் கை தட்டணுமா அப்படின்னு. ஆனால் கை தட்டினா யாருக்கு பெனிஃபிட்? கை தட்டுறவங்க தான் பெனிஃபிட். ஆனால் நீங்கள் தனியாக போய் குச்சி தாக்கணும்னா உங்களுக்கு தப்பாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் செமினாரில் ஏதாவது ஒரு பிளேஸ் கொடுக்கும்போது நீங்கள் கிளாப் பண்ணி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க அற்புதமான கலை. அதுக்காக என்ன பண்ணணும், வீட்டில் யாராவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டி அவங்கள உற்சாகப்படுத்தாங்க. நீ கை தட்டி ஒரு 100 டைம்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு கை தட்டி ஏதாவது காரணம் சொல்லி பிள்ளைங்களும் உற்சாகமாக இருப்பாங்க. புரியுதா? ஏதாவது பாராட்டி நீ கை தட்டி, அதனால உங்க வீட்டில் சந்தோஷம் ஏற்படும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கு. புரியுதா? சும்மா கை தட்டினா வேற மாதிரி பேச வச்சுருவாங்க. அதனால இப்போ அற்புதமான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. வேலை செய்யாது தட்டாமலே இருக்கு. இதுல நம்ம வந்து ஃப்ரீ ஆகிடும். மென்டல் மைண்ட் ஃப்ரீ ஆனாதான், ஓப்பன் ஆனாதான் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால மைண்ட் ஓப்பனிங் அப்பதான் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ற ஆங்கிலத்தில் 3 வகையான வேறு இருக்கிறது. இப்போ நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றது. இன்ஃபர்மேஷனை நீங்கள் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. அதனால் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு உள்வாங்கி அதை நீங்கள் செய்து பார்க்கலாம். செய்து பார்த்து நீங்கள் எல்லாருக்குமே அதை டீச் பண்ணணும். ஓகே, ரைட். ஸ்ட்ரைட் அவுட். Welcome to all. Nowadays, in the fast-moving computer world of disease and mental torture, yoga is the only remedy for a peaceful life of ecstasy. The exercises of yoga prolong the life of the person and enable him to lead a happy life with feeling of youthfulness. Yoga enhances the state of mind in the forms of endurance, self-reliance, steadiness, and good health. Above all, there is no age restriction to practice yoga, unlike the other games and sports. The students of today, the younger generation, is the supporting pillars of the country. So, every one of you should have a strong willpower to achieve something great in your life. The biological process of discovering the world, living for some time and disappearing without leaving any trace of our existence, is applicable to some animals or plants. But human being, how we live in this world, is more important than how long we live. The great people of the world distinguish themselves by achieving great things in their lives. They continue to live even after death. For this feeling of devotion, our mind and body, regular training, which is called yoga. Yoga is nothing but art of the bringing our mind and body under our control first, in order to shelter the mind. Your body should be strong. A sound mind dwells only in a sound body. Yoga is the only art that enables a man to keep the body and mind in harmony with each other, and a controlled body gives room for straight thoughts. A person who is capable of controlling himself can control the world. For this control, a principal life is very important. Deep breathing brings about prolongs a man's life. Usually, most of us do not breathe properly. Our body needs considerable intake of oxygen, but unfortunately, due to the lack of the knowledge, we fail to provide
our body with the record amount of the air. Many people die premature death because of improper breathing. Deep breathing brings about normal life, good hope, alertness, self-reliance, steadiness, and good health. Hence, yogis of the past calculated human life in terms of the number of breaths, but not in years. So once again, I honestly request you, nowadays deep breathing is very good for lengthening human life. Nowadays, எந்த நேரமும் யார் ஒருத்தவங்க டீப் ப்ரீத் பண்ணாங்களோ அவங்க நீண்ட காலம் உயிர்வாழ்வார்கள். யார் ஒருத்தவங்க டீப் ப்ரீத் பண்ணாங்களோ அவங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஷார்ட் ப்ரீத் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும், பயந்த சுபாவமாக இருப்பாங்க. வெளியில் பட்டாசு வெடிச்சா கட்டலேருந்து கீழே விழுந்துடும். பிளட்டை பார்த்தா மைக்ரேஷன் வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு சம்பவத்தை கேட்டாங்கன்னா ஒரு கேஸ் சம்பவம் உடனே சில பேர்லாம் டாய்லெட்டே போயிடும். என்னன்னா இந்த ஷார்ட் ப்ரீத் பண்ணுறவங்களுக்கு இந்த தன்னம்பிக்கை இருக்காது, மனவலிமை இருக்காது. அதனால தன்னம்பிக்கை வேணும்னு நினைக்கிறீங்களா? தன்னம்பிக்கையை வாங்கணும் அப்படின்னா இன்னையிலிருந்து நீங்கள் டீப் ப்ரீத் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை ஈஸியாக டெவலப் ஆகிடும். எல்லா நோயும் குணமாகிடும். ஏன்னா ஒரு சீரியஸாக இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு கொண்டு போகிற ரொம்ப சீரியஸ், அவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்க? கொண்டு போனாங்க ஹாஸ்பிட்டல், என்ன கொடுப்பாங்க? வெரி குட் ஆக்சிஜன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து அதை நம்ம வந்து யாருமே நம்ம பாடிக்கு முழுமையாக கொடுக்குறது. நம்ம லங்ஸில் வந்து எத்தனை அறைகள் இருக்குது தெரியுமா? லட்சக்கணக்கான அறைகள் இருக்குது. எப்படி ஒரு வாழை பார்த்தீங்கன்னா எத்தனை பூ இருக்காது, அந்த மாதிரி how many lands having யாரும் சொல்ல முடியுமா? எஸ் ஆர் நோ? தெரியுமா? தெரியாது. இதுதான் பதில் சொல்லுவாங்க. உட்காந்து இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். how many lands having எத்தனை லைன்ஸ் நமக்கு இருக்கு? எத்தனை லைன்ஸ் இருக்கு நமக்கு? 2. எல்லாம் தெரியுமா? கன்ஃபார்மா 2 நீ சொல்லுங்க. சரி சிம்பிள் சொல்லுங்க. ஹலோ எத்தனை லைன்ஸ் நமக்கு? 2. லாஸ்ட்ல எத்தனை லைன்ஸ் இருக்கு நமக்கு? how many lands have you? 1 or 2? 2 confirm. Say 1 சொல்றாங்களா? கேக்குது சார். 1 சொல்றாங்க, 2 சொல்றாங்க. 2 கைக்குள்ள 1 கைக்குறாங்க. ஏன்னா 2 எல்லாம் 2 அது. அப்போ கைக்குறாங்கன்னா 1 லெஸ் இல்லையா? 2 தான். லைன்ஸ் வந்து நமக்கு 2 இருக்கு. சில பேருக்கு என்ன தெரியலாமல் இருக்கு. சில பேர் நிறைய கொஞ்சம் குழப்பம் அப்படியே அவங்க ஆரம்பிக்காமல் சொல்லலாம். அதனால நல்லா தெரிஞ்சுக்கணும். உடலை பற்றி ஞானம் இல்லை என்றால் நம் உடலே சிக்கலாகிறது. மனதையும் உயிரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய மனமே நம்மளுடைய உயிரே சிக்கலாகிறது. உடலோ மனமோ உயிரோ சிக்கல் இல்லை, அதை பற்றி ஞானம் இல்லாததான் சிக்கல் உண்டாயிருக்கு. அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளப்படுது. லங்ஸில் வந்து லட்சக்கணக்கான அறைகள் இருக்குது. அந்த அறையில் நம்ம என்ன பண்ணோம்? அதில் யோகாவில் வந்து 3 பார்ட்டாக பண்ணிக்கலாம். ஆதியம், மத்தியம், ஆரம்பராக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அது மேலே இருக்கிற லங்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், கீழே இருக்கிற லங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த அறைகள்லாம் அப்படியே திறக்காமலே இருக்குது. திறந்ததுலேருந்து ஒரு அறையை கூட்டி வச்சு அப்படி இருக்குது. அந்த மாதிரி திறக்கப்படாமலே இருக்குது. அந்த லங்ஸை முழுமையாக யார் ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து ஒரு வேளை தான் சாப்பிடும். நான் ஒரு வேளை சாப்பிடுவேன், காலையில் சாப்பிடுவேன். ஆனால் ஏன் சாப்பிடும்? ஆக்சிஜன் சாப்பிடும். லங்ஸை முழுமையாக பயன்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு நீங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், ஆயுளை நீக்கிக் கொள்ளலாம். பிராணாயாமம் என்றால் என்ன? பிராணனா உயிர், கமம் என்றால் கட்டுப்படுத்துதல். உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி பேர் பிராணாயாமம். அதை தெரிந்து கொண்டால் விருப்பப்படி உங்களுடைய ஆயுளை நீக்கிக் கொள்ளலாம். இந்த லட்சியம் நிறைவேறும் வரை. 7 லட்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த லட்சியம் என்னன்னா இந்த உலக சமாதானம் ஃபர்ஸ்ட் கொண்டு வர மெயின் ஆப்ஜெக்ட் உலக சமாதானம். என்ன இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அது வந்து பல கோடி மக்கள் உணவை ஒருவேளை உணவு இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. இங்கெல்லாம் 3 வேளை சாப்பிட்டு நோய் சக்கரம் இருக்குது. 2 வேளை சாப்பிட்டாலே இப்போ ஆரோக்கியமாக வாழணும்.
இங்கெல்லாம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டு சக்கரை வந்து காரணம் என்ன? 3 வேளை சாப்பாடு 3 வேளை சாப்பிடவே கூடாது. நம்முடைய உடல் உழைப்புக்கு 2 வேளை சாப்பிட்டா இருக்கும். அது என்ன சாப்பிட தெரியாம எதுவும் சாப்பிடணும். நான் சொல்றேன் லாஸ்ட்ல இருக்கிறவங்க. அப்போ இந்த மாதிரி பாருங்க, இந்த உலகம் ஒரே உலகத்துல ஒரே பூமியில பல பேர் நமக்கு சாப்பிடாம இருக்கோம். என்ன இந்த உலகத்துல வந்து சாப்பிடாம பட்டினியா இருக்கும்போது என்ன பல பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய அலையில பசித்தவன் இருக்க புசித்தவன் பாவி. அவங்க சாப்பாடுலாம் யாரும் காரணம் நினைக்கிறீங்க? அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க, நிறைய சாப்பிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே போய் பண்ணுறவங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க மீதி, அடுத்த வாரம் மட்டும் வெளியே போயிடுவாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க, அந்த வேலை செய்யறாங்க. அப்போ இதெல்லாம் யாருக்கு? அந்த சாப்பாடே இல்லாமல் அந்த ஒரு வேலை சாப்பிடணும், அப்படியே இருந்து இறந்து போயிடறாங்க. ஏதாவது கல் மண்ணு சாப்பிட்டுருக்காங்க, அதை நினச்சி பாருங்க. ஆனால் உலக சமாதானம் ஏற்பட்டு விட்டால் நாம் எல்லோரும் முடிச்சுறது, எல்லோருக்கும் வீடு இருக்கும், எல்லாருக்கும் எல்லா வசதியும் பெற்று வாழ முடியும். ஆஃபர் எடுக்கும். எல்லோரும் கால விடுங்களா? கால விட்டா லாஸ்ட்ல கால விடுங்க. ஹலோ. இந்த உலகத்துல எல்லோரும் சந்தோஷமாக எல்லா வளங்களும் பெற்று வாழணும்னா உலக சமாதானம் ஏற்பட்டு விட்டால் யாருமே ஏன்னா இப்ப நீங்க போருக்காக தெரியும், போருக்காக எவ்வளவு பணம், பல கோடி, 5000 கோடி 1000 கோடி எல்லாம் செலவு பண்ணும். எந்த ஒரு விலங்கும் கொண்டவன் அடிச்சது கிடையாது. 5 அறிவு படைத்த விலங்குகள் வந்து துப்பாக்கி வசூல் பண்ணலாம் கிடையாது. ஆனா 6 அறிவு படைத்த மனிதன் இந்த அந்த அறிவை தவறாக பயன்படுத்தி மனிதனே அழித்துக் கொள்ளும். இப்போ இந்த மருந்து டேப்லெட்லாம் பாருங்க, அதெல்லாம் விஷம், எல்லா டேப்லெட்டும் விஷம்.